வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் 13th டாபிக் சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி நோட்ஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் நாலேஜ், லைக் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம நோட்ஸ் இருக்குது. ஸோ நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 8838-107-804-9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் நோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் அது போக உங்களுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கெட்டிங் இன் டு த கிளாஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இப்போ கரண்ட் ரிலவெண்ட் டைமில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பட்டங்களை வேலைவாய்ப்பிலிருந்து பிரிப்பதன் மூலம் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா முறையான தகுதிகளை விட உள்ளார்ந்த திறமை மற்றும் திறன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கட்டாயமாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் இருக்குங்க. இப்போ ஜோகோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் அவங்க கேட்குறதே கிடையாது. நீங்கள் வந்து கோடிங்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லைக் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டுக்கு பேஸ்டான சம்பளம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து பேப்பரை யாருமே வந்து லைக் இந்த சென்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரிஸுக்கும் திறனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க. லைக் அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட், வெறும் டிகிரிஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தால் நம்மளால் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணுன்றது கிடையாது. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து டிகிரி இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளேயே வரணும். பேசிக்காக ஒரு பிஎஸ்சி டிகிரி, பிஏ டிகிரினாச்சும் முடிச்சிருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. அப்படின்றது அந்த கான்செப்ட் தான் இந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? அப்போது லைக் அதர் ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் காலேஜ் கிராஜுவேட்ஸ், அது கிடையாதுங்க. டு எலிமினேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் அவங்க பண்ணலை. ஓகேங்களா? டு மேக் எம்ப்ளாய்மெண்ட் மோர் டிஃபிகல்ட், அப்படியும் கிடையாது. ஓகேங்களா? அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தகுதி இருக்கா அப்படின்னா அந்த லைக் அவங்களுக்கு உள்ளார்ந்த திறமைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். த டீலிங்கிங் அப்ரோச், பிரித்தல் அணுகுமுறை பின்வரும் அளவுகோலில் எதன் அடிப்படையில் மதிப்பீட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதன் அடிப்படையில் அவங்க மதிப்பீடு பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்கள், இது வந்து ட்ரெடிஷ்னலில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாரம்பரியமாக நடக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில். ப்ராக்டிக்கல் காம்பிடன்சிஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நடைமுறை திறன்கள் மற்றும் பணி அனுபவம், இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். லைக் பெரிய டிகிரிஸ்லாம் நிறைய லைக் எம்ஃபில், பிஹெச்டி, நெட்டு, செட்டு எல்லாமே கிளியர் பண்ணுறதை விட கான்செப்ட்ஸில் கரெக்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் டைமில் பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு அந்த 11th 12th மேஜர்ஸ் கொடுக்குறது, இல்லை நீட் ஹேண்டில் பண்ண சொல்கிறது, ஜேஇ ஹேண்டில் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரிங்க. டியூரேஷன் ஆஃப் தி ஃபார்மல் எஜுகேஷன் அது கிடையாது. யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் இதெல்லாம் கிடையாதுங்க. இதை வைத்து தான் டீலிங்கிங் அப்ரோச் வந்து முடிவு பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின், which assessment method is most aligned with the delinking philosophy அப்படின்னு கேட்குறாங்க. பிரித்தல் தத்துவத்துடன் மிகவும் ஒத்துப்போகும் மதிப்பீட்டு முறை எது அப்படின்னா ஓகே டீலிங்கிங் philosophy, ஸ்கில் பேஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ், ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்லி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒன்லின்ற வார்த்தை வந்தாலே அது வந்து நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஓகேங்களா 90% தியரிட்டிக்கல் நாலேஜ் டெஸ்ட் அதுவும் கிடையாது, அது மட்டும் பண்ண மாட்டாங்க. டிகிரி வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இதை மட்டும் அவங்க பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்கில் பேஸ்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடுகள் தான் இந்த பிரித்தல் தத்துவத்தில் எடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து, வாட் டைப் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் டஸ் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோட், பட்டங்களை வேலைவாய்ப்பிலிருந்து பிரித்தல் எவ்வகையான தொழிலாளர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டினுங்க. கிரெடென்ஷியல் பேஸ்டு செலெக்ஷன் அது கிடையாது, அது வந்து ஃபார்மல் ட்ரெடிஷ்னலில் தான் பண்ணுவாங்க. மெரிட் அண்ட் ஆப்டிடியூட் ஃபோக்கஸ்டு ஹையரிங், லைக் மெரிட்னா எந்த டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த மாதிரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுவும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப முக்கியம், திறன் இருந்தால் உள்ளவா அப்படின்றது. அப்போ டீலிங்கிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தகுதி செயல்திறன் அடிப்படையிலான ஆட்சேர்ப்பு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து, த கான்செப்ட் ஆஃப் டீலிங்கிங் டிகிரிஸ் சேலஞ்சஸ் விச் ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ், பட்டங்களை பிரித்தல் என்ற கருத்து எந்த பாரம்பரிய வேலைவாய்ப்பு நடைமுறையை சவால் செய்கிறது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன்ஸ், ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ப்ரொமோஷன்ஸ், மேண்டேட்டரி டிகிரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ஜாப் பொசிஷன்ஸ். இதுதாங்க இதுதான் பணியிடங்களுக்கான கட்டாய பட்ட தேவைகள் என்பதை அது வந்து முரண்படுது. ஓகேங்களா? அப்படிலாம் தேவையில்லையே அப்படின்றாங்க. ஓகே, அப்போது ஆப்ஷன் டி அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அடுத்து,
விச் பிரின்சிபல் இஸ் ஃபண்டமெண்டல் டு தி டீலிங்கிங் அப்ரோச் இன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வேலைவாய்ப்பில் பிரித்தல் அணுகுமுறைக்கு அடிப்படையிலான கொள்கை எது அப்படின்னா டேலண்ட் அண்ட் ஆப்டிடியூட் ஓவர் ஃபார்மல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஹையர் எஜுகேஷன் அஸ் பிரைமரி கிரைட்டீரியன் அது தேவையில்லை ஏன்னா லைக் அடுத்த ஆப்ஷன்ஸும் பார்த்துருவோம். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா. எது வந்து லைக் இந்த முக்கியத்துவம் அப்படின்னா வேலைவாய்ப்பில் அணுகுமுறைக்கு அடிப்படையிலான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா முறையான தகுதிகளை காட்டிலும் திறமை மற்றும் திறன் இது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து அதோடைய முக்கியத்துவமே. அடுத்து ஸோ இந்த காலேஜில் படிச்சிருக்கேன் அங்கே படிச்சிருக்காங்க அப்படின்றதால இல்லை, நீ என்ன திறமையை கொண்டு வர அந்த டேபிள் அதுதான் முக்கியம் அப்படின்றாங்க. வாட் பேரியர் டஸ் டீலிங்கிங் சீக் டு ரிமூவ் இன் தி ஜாப் மார்க்கெட் வேலை சந்தையில் பிரித்தல் எந்த தடையை நீக்க முயல்கிறது அப்படின்னா ஸ்கில் கேப் பிட்வீன் தி எஜுகேஷன் அண்ட் தி இண்டஸ்ட்ரி, ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் இன் ஹையரிங், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் ஒர்க் ஃபோர்ஸ், எஜுகேஷனல் கிரெடென்ஷியல் பேரியர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தாங்க கரெக்டு. ஒருத்தவங்க நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் திறன் இருக்காது, ஒருத்தவங்களுக்கு திறன் நிறைய இருக்கும் ஆனால் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, ஐ மீன் ஃபார்மல் எஜுகேஷனில் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை குறைப்பது தான் அதோடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நிறைய வந்து நம்ம சொல்கிறோம்ல படிச்சுட்டு சும்மா இருக்காங்க அப்படின்னு, திறன்களை வளர்த்துக்கணும். அந்த திறன்களை வளர்த்துக்கிட்டு அந்த திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லோருமே திறனுக்கு தானே. இப்போது லைக் நிறைய டைம் சொல்கிறேன், அதை சொல்லாதீங்க சார், அதை குறைச்சிக்கோங்க அப்படின்னா ஓகே அதை மாற்றிக்கணும் அப்படின்றது, அப்போது அது ஒரு திறன் தானே ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம திறன்களை வளர்த்துக்கிறது. அடுத்து in the context of delinking what becomes the primary focus for employers? Actual job performance and competency, years of formal education அவங்க கேட்க மாட்டாங்க, prestige of educational institutions அது தேவையில்லை, academic grades and scores அதுவும் தேவையில்லை ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியம். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் இப்போ வந்து ஒரு டாப் டயர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் படிச்சிருக்காங்க, ஐஐடிஸ்லாம் படிச்சிருக்காங்க, என்ஐடிஸ்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா மற்ற இன்ஜினியர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா எதுக்கு இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 500க்கும் மேற்பட்ட காலேஜுகள் கல்லூரிகள் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும். அப்போது அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜாப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் காம்பிடன்சி எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா. அடுத்து விச் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்கம் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் இம்ப்ளிமெண்டிங் டீலிங்கிங் பாலிசிஸ் பிரித்தல் கொள்கைகளை செயல்படுத்துவதில் எந்த வேலைவாய்ப்பு விளைவு எதிர்பார்க்கப்படுகிறது? ரெடியூஸ்டு காம்படிஷன் ஃபார் ஜாப்ஸ் இல்லைங்க லைக் இன்னும் அதிகமாகும், எலிமினேஷன் ஆஃப் ஸ்கில் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடையாது, ஹையர் சேலரி டிமாண்ட்ஸ் அப்படி கிடையாது குறையும், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் மெரிட் பேஸ்டு ஹையரிங் ரொம்ப முக்கியமாக, மேலும் உள்ளடக்கிய மற்றும் தகுதி அடிப்படையிலான பணியமர்த்தல், யாருக்கு தகுதி இருக்காங்களோ அவங்க வருவாங்க ஓகேங்களா. அதன் மூலயமாக சம்பளம் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டில் குறையக்கூடிய அளவு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் டீச்சர்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று, லைக் உங்களால் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க. தயவுசெய்து அடுத்து வரக்கூடிய 68 நாட்களும் நீங்கள் வந்து கடினமாக உழைத்து இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ண பாருங்கள். உங்களுடைய எஃபர்ட் போடுங்க. லைக் லெட் இட் பி லைக் எனிதிங், என்னோடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் த ஃபியூச்சர் ட்ரெண்ட் வில் பி மோர் டிராஸ்டிக்கலி இட் வில் பி சேஞ்சிங் ஓகேங்களா. ரீசெண்டாக லைக் ஒரு ஒர்க் ஷாப் போயிருந்தேன். அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய செய்திகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங்கே வந்து ரொம்ப பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சரே இன்னும் ஒரு 3 வருடங்களுக்குள்ளே மாறிடும் அப்படின்றாங்க ஓகேங்களா. அடுத்து த டீலிங்கிங் அப்ரோச் இன் எம்ப்ளாய்மெண்ட் பிரைமர்லி எய்ம்ஸ் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லைக் எதுக்காக அப்படின்னா ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ஓகே ஒன்லி யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் கிடையாது, வித் தோஸ் வித் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குங்க. முறையான கல்வியை பின்னணியை பொருட்படுத்தாமல் திறமையான நபர்களை வந்து உள்ளடக்கிறது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும் ஓகேங்களா. மற்ற எதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.